டீ போடுற டைம்க்குள்ளே கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். எப்படி செய்யுங்கிற பார்த்தலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 6-7 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதை ஊற்றி விட்டுட்டு 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இது கூட தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு தான் கரைஞ்சி வரும். நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு பொரிக்க போகிற எண்ணெயிலேருந்து சூடாக இருக்கும்போது கொஞ்சம் ஆயிலை இதில் சேர்த்துக்கிறேன். கிறிஸ்பியாக இருக்கணும். அதுக்காக ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் சூடாக இருக்கிறனால. அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததும் கைகளாலவே பிசைஞ்சு கொடுக்குறோம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெங்காயத்தில் இருக்க தண்ணியே கரெக்டாக தான் இருக்கும். வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஊற்று விட்டுறதுக்கு வராது. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். மிதமான சூட்டில் எண்ணெயை காய வச்சு ஒன்றா உதுத்து விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்க்கறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மனமும் சேர்ந்து வரும். இந்த மலைக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது. போட்டதுக்கப்புறமா 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கிளறி கொடுத்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா டக்குன்னு ரெடி ஆயிடும். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு டீ போடுற டைமுக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.